மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ இனிமேல் 10ஆம் அதிபதி 4 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்திற்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஏதாவது சொத்து பத்து வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான பிளானிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம வந்து வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும், சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 3-8 வந்து தேவையில்லாத ஒரு கற்பனை, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்மளே சந்தேகப்படுறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி குழம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு என்ன நடந்தாலும் இன்றைக்கி லைஃபு நிஜமாக என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து பாஸ்ட்டில் வாழ்கிறாங்க, இல்லைன்னா ஃப்யூச்சரில் வாழ்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் எவனும் அதிகபட்சமாக வாழ்கிறதே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ப்ரெசென்ட்டில் வாழுங்க, ஓகேங்களா. இந்த 3-8 இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வீண் சந்தேகங்களெல்லாம் வந்து விடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 7ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மனைவி சார்ந்த ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வரும்போது நல்ல சிறப்பான பலன்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட அடுத்த கட்டத்திற்கு முன்னேறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடும் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பட் இருந்தாலும் நிறைய கேள்வி கேட்பாங்க, பாசஸ் இருந்தாலும் நிறைய கேள்வி கேட்குறது, இப்படி ஏன் வந்தது, அது ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக இருக்கும். பட் நம்ம அதை சமாளிச்சிடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடும் மனைவியோட சப்போர்ட் இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம்லாம் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலை செய்யும்போது பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், இந்த ப்ரோ நோட் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப நல்லது. ஸோ அது வேலையில் மட்டும் கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவைங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்பொழுது அப்பாடைய உடல்நலம், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள். ஸோ அது 4ல் இருக்கும்போது சிறப்பான தொழில், ரியல் எஸ்டேட்ஸ் துறையில் இருக்கவங்க வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து பெரிய லாபங்களை நோக்கி